கோவை மாநகரில் கள்ள நோட்டுகளை அச்சிட்டு புழக்கத்தில் விட முயன்ற பயங்கர கும்பலை சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சுந்தராபுரம் அடுத்த குறிச்சி ஹவுசிங் யூனிட் பகுதியில் வசித்து வரும் சதாம் ஹுசேன் மற்றும் அவரது நண்பரான பைசல் ஆகிய இருவரது இருப்பிடத்திலும் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் 36,000 ரூபாய் மதிப்பிலான போலி கரன்சி நோட்டுகள் மற்றும் தடை செய்யப்பட்ட ஆபத்தான போதை மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் இவர்களுக்கு கள்ள நோட்டு அச்சிடும் அதிநவீன இயந்திரத்தை வாங்கி கொடுத்து இந்த நெட்வொர்க்கை இயக்கியது கரும்பு கடை பிஸ்மி நகரை சேர்ந்த ஹக்கீம் என்பது தெரிய வந்தது. உடனடியாக போலீசார் ஹக்கீமையும் கைது செய்தனர். கைதான ஹக்கீம் கடந்த 1998ஆம் ஆண்டு கோவையை உலுக்கிய தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 64வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்தவர் என்பது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. சிறையில் இருந்து வந்ததும் மீண்டும் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்ட இந்த கும்பலுக்கு பின்னால் ஏதேனும் தீவிரவாத அமைப்புகளுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் தனிப்படை போலீசார் மற்றும் உளவுத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சார், இது ராயல் கிரீன் சிட்டி 10 மீட்டர் அகலமான தார் சாலை, 9 மீட்டர் தார் சாலை இருக்குது. அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் வசதி இருக்குது. ஒவ்வொரு மனைக்கும் குடிநீர் வசதி இருக்குது. சிறுவர் பெரியவர் பூங்கா இருக்குது. ஜிம் இருக்குது. சுற்றி காம்பவுண்டு வசதி, பிரம்மாண்டமான ஆர்ச்சு, மின்சார வசதி எல்லாமே இருக்குது சார். அனைத்து வசதியும் உள்ள ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சார் இது.